நம்ம ராமகிருஷ்ணா மருத்துவமனையில கடந்த 3 வருஷமா இந்த ஐஎன்ஓ சிகிச்சையை நாங்க குழந்தைங்களுக்கு அளிச்சிட்டு இருக்கோம். எப்படியோ ரொம்ப மோசமான நிலைமையில வந்த குழந்தைகளும் இந்த ஐஎன்ஓ செலுத்தினோடனே அவங்களோட ஆக்சிஜன் லெவல் இம்ப்ரூவ் ஆறதை நாங்க கண்கூடா பார்த்திருக்கோம். இந்த பிபிஹெச்என் வியாதி வராம எப்படி தடுக்கிறது அப்படின்னா அதோட தீர்வு நம்மளுக்கு கர்ப்ப காலத்துல இருந்தே ஆரம்பிக்குது. அம்மாவோட ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கணும். சர்க்கரை மாதிரி நோய்கள் இருந்தா அது அவங்க அம்மா கரெக்டா கவனிச்சுக்கணும். அவங்களுக்கு குழந்தையோட வளர்ச்சி கரெக்டா இருக்கான்னு அப்பப்போ இது செக்அப் பண்ணி பாத்துக்க வேண்டி இருக்கும். அவங்களுக்கு ஈவன் அவங்க அந்த கருத்து இதுல டெலிவரி ஆகிற டைம்லயும் குழந்தையோட இதய துடிப்புலாம் கரெக்டா இருக்கா, குழந்தையோட ரத்தப்போக்கு நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டே இருக்க வேண்டியும். அடுத்த நிலைமை, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை குழந்தை அழல, அவங்களுக்கு ஆக்சிஜன் கம்மியா இருக்கு அப்படின்ற நிலைமையில கரெக்டான டைம்ல ஆக்சிஜன் கொடுத்தாலே நம்மளால இந்த பிபிஹெச்என் நிலைமையை 90% நம்மளால தவிர்க்க முடியும்.